ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அவசரப்படாம இந்த சாயப்பா நான் சொல்றத முழுவதுமாக கேட்டு முடி. இதுக்கு முன்னால 3 தடவை உனக்கு உதவி செய்யறதுக்காக இன்னொரு மனித ரூபத்தில் வந்தேன். நீ எப்பயும் போல மற்றவங்களை அலட்சியம் செஞ்சுட்டு கண்டுக்காம கடந்து போவதை போல நான் உனக்கு உதவி செய்ய வந்த போதெல்லாம் கண்டுக்காம போனதால இப்போது எப்படியாவது உனக்கான உதவியை செஞ்சிடணும்னு தான் வர்றதுக்கு முன்பாகவே உன்னிடம் பேச வந்துள்ளேன். இந்த முறையும் நான் உனக்கு உதவி செய்ய தான் போகிறேன். ஆனால் நீயே சற்றும் எதிர்பார்க்காத உனக்கு தூரத்து சொந்தமான ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கானதை உன் கைகளில் மீட்டு ஒப்படைக்க போகிறேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைன்றது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எது எப்படி இருந்தாலும் இருப்பதை ஏற்றுக்கொள், இழந்ததை விட்டுவிடு. இதுவரைக்கும் நடந்ததை மறுக்க முடியாது, இப்போது நிகழ்வதை தடுக்கவும் முடியாது. ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் என் தங்கமே. எல்லா மனிதர்களுக்கும் ஆசைப்பட்டது கையில் கிடச்சிக்கிட்டே இருந்தா அப்புறம் எல்லாத்தையும் அலட்சியமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலக வாழ்க்கையும் ரசிக்க மறந்து வாழ்க்கை மீது ஒரு சலிப்பும் வெறுப்பும் வந்துடும். அதனால தான் எப்போதுமே எல்லாத்தையுமே நீ கேட்டவனே கொடுக்காம கொஞ்சம் காக்க வச்சுட்டு அப்புறம் சரியான நேரம் வரும்போது உன் கைகளில் கொடுக்குறேன். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காதுன்னு இந்த சாயப்பா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நீ அனுபவிக்கிற இந்த கஷ்டத்தையும் போராட்டத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு காலத்தை உண்டாக்குவேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களாக நடக்கும்படி செய்ய போகிறேன். என்னை நம்பக்கூடிய உனக்கு இனி வர வேண்டியதெல்லாம் சரியான நேரத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். நீ மனசில் நினச்சி யோசித்து குழம்பிக்கிட்டே இருந்த அந்த குழப்பங்களையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கை துணையாக இந்த சாயப்பா நான் இருக்க போகிறேன். வீண் கவலையும் குழப்பங்களும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது உனக்காக ஒரு மிகப்பெரிய இடத்தை தேடுவது கிடையாது, உனக்கான உலகத்தையே உருவாக்குவது தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடிச்ச விஷயங்களாக நடக்கும்படி நீ ஆசைப்பட்டதே கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். எப்போது உனக்கு தேவைனாலும் என்னை கூப்பிட தயங்காதே. எங்கேருந்து நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வர இந்த சாயப்பா தயாராகவே இருக்கிறேன். என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. என்னை தஞ்சமடைந்த நீ இனி யாரை தேடியும் எதுக்காகவும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஓ நிலைமைய நீ நினச்சதை விட சிறப்பாக நான் மாற்ற போகிறேன். சீரும் சிறப்புமாய் நீ மகிழ்ச்சியாய் வாழப் போகிறாய் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாமல் நீ திகச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன்னை வழிநடத்த ஓடி வந்தேன். இனி எல்லாம் சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னிடம் வரும். நீ பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா வெற்றிகளையும் உன்னால் பெற முடியும் என் செல்லமே. பேச வேண்டிய இடத்துல பேசாமல் உனக்கு உரிமையானதையும் சொந்தமானதையும் கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம இப்படியே இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போதைக்கு எல்லா இடங்கள்லையும் நீ பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு உன்னுடைய தேவை என்னங்கிறது புரியும். நீ என்ன நினைக்கிறதுங்கிறதையும் நீ பேசினா மட்டும்தான் எல்லாருக்கும் புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முதல்ல தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனசில் உள்ளதையெல்லாம் மற்றவங்களுக்கு பேசி புரிய வைக்க முயற்சி செய். எப்போதும் எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேணாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். ஓ வாழ்க்கை இத்தனை நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது துன்பத்தை தாண்டிய இன்பத்தை மிக பெரிய அளவில் நீ அனுபவிச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ போகிற. உன் மன வலிகளையும் வேதனைகளையும் பார்த்துட்டு தான் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு இந்த சாயப்பா ஓடி வந்திருக்கேன். இப்போதாவது நான் சொல்கிறத முழுசாக கேட்டு உன் வாழ்க்கையை அதன்படி அமைச்சுக்கிட்டினா என்னுடைய வார்த்தைகள் வாக்குகளாக மாறி உன் வாழ்க்கை அழகானதா ஆகிவிடும் என் செல்லமே. எப்போதும் உன் கூடவே இருக்கக்கூடிய இந்த சாயப்பா நீ மனசில் யோசிக்கிறதையும்
உன்னுடைய உணர்ச்சிகளையும் முழுவதும் புரிந்தவனாகவே இருக்கேன். எல்லாமே கைவிட்டு போகுதேன்னு நினச்சி கவலைப்படாத. மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாமே உதிர்ந்தாலும் அது மறுபடியும் புதுசாக துளிர்விட்டு வளருவதைப் போல இழந்த அனைத்தையும் விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் பெறப்போற. எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இரு. மனிதர்கள் வாழ்விலும் இலையுதிர்காலம் இருக்கு. நீ இழந்ததையும் ஆசைப்பட்டதையும் கண்டிப்பாக உன் சிறைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். என் அருளால் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டத்தான் வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக சிறப்பானதா நலமானதா வளமானதாக இருக்க போகுது. நீ எப்போ நினச்சாலும் இந்த சீரடிக்கு ஓடி வந்து என்னை பார்க்கும்படி உனக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன். வாழ்நாள் முழுக்க என்னையே நம்பி வாழணும்னு ஆசைப்படுற உனக்கு வாழ்க்கை முழுவதும் வெற்றியை தரணுன்ற திடமான தீர்மானத்தோடு நான் இருக்கிறேன் செல்லமே. நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் தோத்து போயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்து. மனசில் அமைதி இல்லாமல் நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்காது. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்துக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாமல் எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு என்னை நோக்கி ஓடிவா. சாதனைங்கிற வார்த்தையை நீ நெருங்கும் போது நிறைய சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் வலியையும் வேதனையையும் போக்கி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க இந்த சாயப்பா நான் ஓடி வருவேன். வழியே தெரியாத பாதையில் என்ன செய்ய போகிறோம் எப்படி வாழப்போகிறோன்னு தெரியாத இந்த வாழ்க்கையில் நீ மனசு நிறைய வலியோடும் வேதனையோடும் நடந்து போகிறத பார்த்துட்டு தான் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயணத்துணையாக நான் வர தீர்மானிச்சிட்டேன். இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும். யார்கிட்டையாவது உனக்கு ஒரு பிரச்சனை உனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலனா நீயே நேரடியாக சம்மந்தப்பட்டவரிடம் பேசி பொறுமையாக பக்குவமாக நீ நினைக்கிறத அவங்களுக்கு சொல்லிட்டு புரிய வச்சிட்டினா அப்புறம் ஒரு தெளிவு கிடச்சிடும் அல்லவா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு கவலைப்படுறதாலையும் வருத்தப்படுறதாலையும் கோபப்படுறதாலையும் எந்த முடிவும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசும்போது அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கலைனாலும் மனசு தெளிவாவது உண்டாகும் அல்லவா. நேர்மையோடு நல்ல நடத்தையோடு உண்மையோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சிறப்பாக நடத்தி தருவேன். உன்னை யார் உதாசீனப்படுத்தினாலும் அவங்க முன்பாக சிறப்பாக ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியத்தோடு இரு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ முன்னேறி போகும்போது இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி காட்டுவேன். எப்போதும் யாரிடமும் எதையும் கேட்காம எல்லாமே தானாக உன்னை தேடி வந்து சேரும் அளவுக்கு நீ கௌரவத்தோடு வாழு. எப்போதும் உன் நண்பனே தப்பு செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அதை தடுத்து நல்ல புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நீ சரியா உத்தமமா ஒழுக்கமா இருக்கணும் என் செல்லமே. சத்தியமான உண்மையான வார்த்தைகளை பேசு. இந்த சாயப்பா உன் கூட இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படி மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும்னு இப்போ உனக்கு வாக்கு கொடுக்குறேன்.